கடவுளே, எனக்கு நாடகத்தில் கூட கனவுல தான் கல்யாணம் நடக்குமா? நிஜத்தில் கல்யாணமே நடக்காதா? ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டேன். ஏதோ உனக்கு திருவிழா போட்டால் என் கை காசு 1,00,000 போட்டு ஒரு நாடகம் போடுறேன். அது இல்லாமல் ஊருக்கு போய் நண்பர்களுக்காக ஒரு வருஷம் ஒரு 10 நாடகம் நடிக்கிறேன். இது ஒரு தப்பா? என்னடா இவன் நாடகம்னே போய்கிட்டு இருக்கிறானே, இவன் குடும்பத்தை காப்பாற்றுவானா அப்படின்னு நினச்சிட்டியோ? இல்லை, வருஷம் 10 பொம்பளைங்களோட கட்டி பிடிச்சி ஆட்டம் ஆடி பாட்டு பாடுறானே, அதனால் இவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருப்பானோன்னு நினச்சிட்டியா? ஆத்தா, ஏதோ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு என் பாதையில் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாலேயோ எனக்கு பின்னாலேயோ ஒரு பாதுகாப்பாக நீ வந்தேன்னா போதும். நானும் நீ பெத்த பிள்ளை தான். என்னை கைவிட்டுறாதா ஆத்தா.